நம்ம எல்லாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே, ஆண்டவரே நீங்கள் எங்களோடு கூட இன்றைக்கு பேசுவீராக. உம்முடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும் அப்பா. இன்றைக்கு என்ன எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறீங்க, என்ன நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறீங்களோ ஆண்டவரே, நாங்கள் ஆவலா இருக்கிறோம். நீங்க எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாரும் வேதத்தை திறந்து கொள்வோம். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்படியே தெலீலாள் சிம்சோனை பார்த்து, உன் மகா பலம் எதினால் உண்டாயிருக்கிறது? உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதினாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். ஆமேன். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், இந்த தெலீலாள் சிம்சோனை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், உன் மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது? உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதினால் கட்டலாம். ஆமேன். உன்னுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது? உன்னை சிறுமைப்படுத்த எதினாலே கட்டலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு பார்க்கிறோம், சிம்சோன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவனுக்கென்று ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிக்க வேண்டும் என்பதற்காக அவன் பிறப்பதற்கு முன்பாகவே அவனுடைய பெற்றோருக்கு அவன் அதை குறித்து அறிவித்து அவன் பிறந்தவன். அவனை குறித்து பார்க்கும் பொழுது அவ்வளோ அருமையான ஒரு தேவனுடைய தூதனால் சொல்லப்பட்டு முன்னறிவிக்கப்பட்டு பெற்றோர் அதற்காக ஆயத்தப்பட்டு அவர்கள் தங்களையே பரிசுத்தமாக்கி அவ்வளோ பெரிய ஒரு இரட்சகனை பெற்றெடுக்க போகிறோம் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட அவர்கள் எல்லாரும் எதிர்பார்ப்போடு இருந்து பெற்ற ஒரு மகன். அவனுடைய வாழ்க்கையில ஆவியானவர் அவன் வயிற்றில் இருக்கும் பொழுதே அவனை நிரப்பினார். அது மாத்திரமல்ல, அவன் மேல ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். அவனுக்கென்று ஒரு பலனை கொடுத்தார். அவன் மேல ஆவியானவர் இறங்கி வந்து அவனை ஏவ துவங்கினார். அவன் மேல ஒரு பயங்கரமான ஒரு பலன் இருந்தது. அந்த பலத்தினால நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவன் 300 நரிகளை பிடித்து அவ்வளோ 2 நரிகளாக வாளை கட்டி அதுல ஒரு தீப்பந்தத்தை கொளுத்தி பெலிஸ்தருடைய எல்லா சேனையும் அவன் எல்லா வெள்ளாண்மையையும் அழித்து போட்டவன் என்பது நமக்கு தெரியும். அது மாத்திரமல்ல, ஒரே ஒரு பச்சை தாடை எலும்பை கையில் வைத்து 1000 பெலிஸ்தர்களை கொன்றவன் என்பது நமக்கு தெரியும். இவனுக்கு விரோதமாக யார் வந்தாலும் அடித்து நொறுக்கக்கூடிய ஒரு வல்லமை, ஒரு பலன் அவனுக்குள்ளே இருந்தது என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவனுடைய வாழ்க்கை பார்த்தாலே அவ்வளோ பலனா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு, யோசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மகா பலவானாய் இருந்தான். காரணம், ஆண்டவர் அவன் மேல ஒரு திட்டம் வைத்திருந்தார், ஒரு நோக்கம் வைத்திருந்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிம்சோனை குறித்து சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த செய்தியை சும்மா கேட்க வைக்கவில்லை. ஏதோ சில காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். உங்கள் மேல ஒரு விசேஷத்தை தேவ திட்டம் அல்லது தேவ நோக்கம் ஒன்று இருக்கிறது. உங்களை குறித்து ஒரு தரிசனம் கர்த்தர் வைத்திருக்கிறார். குறித்த காலத்துக்கென்று ஒரு தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக உங்க மேல ஒரு பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு விசேஷத்த பலன். அந்த பலனை இழந்து போகாதபடி காத்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய என்னுடைய கடமையா இருக்கிறது. ஆமேன். இந்த சிம்சோனுக்குள்ளே ஒரு மகா பெரிய பலம் இருந்தது. அந்த பலன் இருந்ததினால இந்த தெலீலாள் கேட்கிறாள், இந்த பலன் உன்னை விட்டு எடுபடப்பட்டு உன்னை சிறுமைப்படுத்தும்படி உன்னை எதினால் கட்டலாம்? இந்த பலத்தின் ரகசியம் என்ன? உனக்குள்ள இந்த பலன் எப்படி வந்தது? இந்த பலன் வந்ததுக்கான ரகசியம் என்ன? அதை எப்படி உன்னை விட்டு நான் எடுக்கலாம் என்று அவள் இவனை கேட்க 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 அவள் தன்னுடைய இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, என்னுடைய மகாபலம் என்னுடைய முடியில இருக்கிறது. ஏனென்றால் நான் நசரேயனா இருக்கிறேன். இந்த முடியை எடுத்து விட்டால் அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த பலன் குறைந்து போய் விடும் என்று அவன் தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்தினான். அதன் காரணமாக பெலிஸ்தர் வந்து இந்த சிம்சோனுடைய தலையில் இருக்கிற அவ்வளவு முடியையும் அப்படியே மொட்டை அடித்து விட்ட பொழுது, வேதத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், 21ஆம் வசனத்தை வாசிங்களேன். 21ஆம் வசனம், அதே அதிகாரம். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய்
அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைசாலையிலே மாவரித்து கொண்டிருக்க வைத்தார்கள். பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு பலசாலி. இன்னைக்கு அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டு அவன் மாவரைத்து கொண்டிருந்தானா, வெண்கல விலங்கு போட்டு மாவரைத்து கொண்டிருந்தானா. நம்ம பொதுவாக முன்ன அந்த நாட்களில் சொல்லுவாங்க இல்லையா, சாப்பிட்றதுக்கு காசு இல்லாமல் யாராவது போய் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டாங்கன்னா அவங்க அந்த காசுக்குரிய பணமாக மாவு ஆவாட்ட வச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ கூட யாராவது சொல்லுவாங்க, ஹோட்டலில் மாவாட்டுறதுக்கு உனக்கு ஆசையா அப்படின்னு கேட்குறதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன், கேட்டிருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாட்களில் அவன் பாருங்க அவ்வளவு பலசாலி. அவன் நினைச்சா அப்படியே அத்தனை பேரையும் அடித்து நொறுக்கி அவ்வளோ பெரிய ஒரு பலவான். ஆனால் அவன் சொல்லுகிற காரியம், அவன் செய்கிற காரியம், இன்றைக்கு அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டு குருடனாக்கப்பட்டு மாவரைத்து கொண்டிருக்கிறான். எல்லாம் போய்விட்டது, அவனுடைய பலன் போய்விட்டது. அவன் பலன் போயினபடினால அவன் சிறுமைப்படுத்தப்பட்டான் என்று நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார், அவருடைய பலனை கொடுத்திருக்கிறார். நிறைய காரியங்கள், இந்த பலனை எப்பொழுது திருடலாம், இந்த பலனை எப்படி எடுத்து விடலாம், எப்படி இவனை சிறுமைப்படுத்தலாம், எப்படி விழுங்கலாம் என்று வகை தேடி சாத்தான் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். நம்முடைய பலனை உரியும்படி, நம்முடைய பலனை எடுத்துக்கொள்ளும்படி, நம்முடைய பலனை நம்மை விட்டு அகற்றும்படி, நம்மை சிறுமைப்படுத்தும்படி கர்த்தர் நம்மை குறித்து வைத்த அந்த நோக்கம் நிறைவேற விடாதபடிக்கு சிறுமைப்படுத்த அவன் சுற்றி 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 வகை தேடி திரிந்து கொண்டே இருக்கிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் நம்ம ஒன்றை புரிந்து கொள்ளணும். ஆண்டவரே, என்னுடைய பலனை இழக்க நான் ஒருபோதும் சாத்தானுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். ஆமென். என்னுடைய பலனை நான் இழக்க மாட்டேன். எனக்குள் நீ வைத்த அந்த பலனை நான் காத்துக்கொள்வேன் ஆண்டவரே. சிம்சோனை போல ஆண்டவரே, அந்த பலனை நான் இழந்து சிறுமைப்படுத்தப்பட மாட்டேன். ஆகவே ஆண்டவரே, எனக்கு கிருபை பாராட்டுங்க என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட இந்த செய்தியை நம்ம கேட்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற பலன் எதுல இருக்கிறது? எப்படி நாம் இந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியும்? அந்த பலனை எப்படி நாம் காத்துக்கொள்ள முடியும்? ஆமென், ஹல்லேலூயா. சிம்சோனுக்கு எப்படி அந்த முடியில பலன் இருந்ததோ, அந்த முடி நீக்கப்பட்ட பொழுது அந்த பலன் அவனை விட்டு போய்விட்டது, அவன் சிறுமைப்படுத்தப்பட்டானோ, அதே போல நமக்குள்ளே இருக்கிற பலன் நீக்கப்படும் பொழுது, நம்மிடத்தில் இருக்கிற பலன் நீக்கப்படும் பொழுது, பிசாசு கிரியை செய்து நம்முடைய பலனை திருடும் பொழுது நாமும் பலவீனம் அடைந்து விடுவோம். ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த நாட்கள்ல கர்த்தருடைய பலன் நமக்கு தேவை. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நம்ம வாசிக்க போற வசனம், கர்த்தருடைய பலன் நமக்கு எப்படி உண்டாகிறது, எப்பொழுது நாம் கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள்ள முடியும்? ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பலன்? கழுகுகை போல பலன். அவர்கள் கழுகுகளை போல பலன் அடைந்து உயர பறப்பார்கள். ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஒரு பலன் எதுல இருக்கிறது என்றால் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறதுல தான் இருக்கிறது. அதாவது அவரை நோக்கி ஜெபிக்கும் போது, அவரை நோக்கி ஜெபம் பண்ணி அவருடைய பாதத்திலே காத்திருக்கும் பொழுது தேவனுடைய பலன் நமக்குள்ளே பெருகுகிறது. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து யாராவது கேட்டால் உங்களுடைய பலன், மகாபலன் எதுல இருக்கிறது என்று சொன்னார், நீங்க தைரியமா சொல்லணும், நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவள், நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவன். ஆகவே அந்த காத்திருக்கிற நேரத்தில் கர்த்தருடைய வல்லமை எனக்குள்ளே இறங்குகிறது, அவருடைய பலன் எனக்குள்ளே இருக்கிறது என்று தைரியமா நம்ம சொல்ல முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் காலையில நம்ம பலனற்றவர்களாதான் நம்ம எழும்புவோம். ஆனா தேவ
சமூகத்திலே முழங்கால் படியிடும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு புதிய பலன் நமக்குள்ளே இறங்கி வருகிறது அல்லவா? நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் வெளியாக போகும் பொழுது, சோர்ந்து போகிற நேரத்தில் ஆண்டவரே என்று சொல்லி அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறாரே. சோர்ந்து போகிற நம்மை தட்டி எழுப்பி நமக்கு ஒரு சத்துவத்தை கொடுத்து நம்மை பலப்படுத்துகிறாரே. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் வியாதிகள், வேதனைகள், கொள்ளை நோயினால கஷ்டப்படுகிற சூழ்நிலையில யார் யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்கிறாரே. எத்தனை சாட்சிகள், எத்தனை சாட்சிகள்! நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்தார், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை குணமாக்கினார் என்று எவ்வளவு பேர் சாட்சி சொல்லுகிறீங்க. ஆமென். அப்ப ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது ஒரு புதிய பலனை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆமென். அது ஓடினாலும் இளைப்படையாத, நடந்தாலும் சோர்ந்து போக முடியாத அப்படிப்பட்ட ஒரு பலன். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா பிசாசு இந்த பலனை எப்படி திருடலாம், இந்த பலனை எப்படி எடுத்துடலாம், இந்த பலனை எடுத்தால் இவனை சிறுமைப்படுத்தலாமே என்று சுற்றி வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டே இருப்பான். ஆமென். பேதுருவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது மத்தேயுல பார்க்கிறோம், 26ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சோதனைக்குட்படாதபடிக்கு 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று ஆண்டவரிடத்துல கேட்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆனா ஆவி உற்சாகம் உள்ளது. நீங்க ஜெபிக்க 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 அந்த பலன் உங்களுடைய மாம்சத்துக்குள்ள கடந்து வரும். ஆமென் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஆனால் நடந்தது என்ன? இந்த பேதுருவும் சீஷர்களும் அவர்கள் சோர்ந்து போய் தூங்கி போய் விட்டார்கள். அவர்கள் ஜெபிக்கல. அந்த ஜெப நேரத்தை சாத்தான் என்ன செஞ்சிட்டான்? திருடிட்டான். அவங்களுக்கு தூக்கத்தை கொடுத்து, நித்திரையை கொடுத்து அந்த ஜெப நேரத்தை திருடி விட்டான். நடந்தது என்ன நமக்கு தெரியும். அதனுடைய விளைவு, அவன் 3 முறை மறுதலித்தான். மற்ற சீஷர்கள் எல்லாரும் ஆண்டவரை விட்டு ஓடி போய் விட்டார்கள். ஆண்டவருக்காக நிற்பதற்கு அவர்களுக்கு பலன் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தருடைய பாதத்தில் அமரும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனா ஜெபிக்க விடாதபடி இந்த சாத்தான் பல தடைகளை கொண்டு வருவான். ஒரு பக்கம் தூக்கம், ஒரு பக்கம் ஜாலியா டிவி பார்க்க விட்டுருவான், எல்லா காரியங்களையும் பார்க்க விட்டுருவான். அந்த நேரத்துல ஜெபிக்கணும்னு நினைக்கிற நேரத்துல தான் போன் வரும் பாருங்க. அக்கா கிட்ட இருந்து, அண்ணன் கிட்ட இருந்து, அம்மா கிட்ட இருந்து, ஒய்ஃப் கிட்ட இருந்து, இப்படி நிறைய பேர்கிட்ட இருந்து போன் வரும் பாருங்க. நேரம் போறதே தெரியாது. அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் போன் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான், டைம் போறதே தெரியாது. இப்பெல்லாம் ஃபோன் பேச வேண்டியதில்லை. அந்த வாட்ஸ்அப்பை கையில் எடுத்தா அல்லது யூடியூப்பை எடுத்தா உருட்டிக்கிட்டே இருந்தா அந்த டைம் எப்படி போகுதுன்னே தெரியல. பல மணி நேரங்கள் அப்படியே போய்விடுகிறது. ஜெப நேரம் போய்விடுகிறது. அப்புறம் பசி வந்துடுது. அப்புறம் சாப்பிட்டுறோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் தூங்கலாம், ஏன்னா 5:30 மணிக்கு ஜெபம் இருக்குதே, அதில் போய் உட்காரணுமே. அப்போ நம்முடைய தனி ஜெப நேரத்தை சாத்தான் திருடுகிறான். ஆமே. இந்த 5:30 ப்ரேயர்ல நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம், நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், நிறைய ஆலோசனைகள், நீங்கள் கர்த்தருக்குள்ள வளருகிறதற்கான ஆலோசனைகளை கொடுக்கிறோம். ஆனா தனி ஜெபம் மிக 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 முக்கியமானது. ஆமென். ஹல்லேலூயா. தனித்து தேவனோடு அவருடைய பாதத்திலே காத்திருக்கும் பொழுது ஒரு புது பலன் நமக்கு கிடைக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இந்த நாளில சாத்தான் பல விதங்களில நம்மை ஜெபிக்க விடாதபடி தடுக்கிறானா? நீங்க புரிந்து கொள்ளுங்க. என்னை சிறுமைப்படுத்த அவன் நினைக்கிறான், ஆனால் என்னுடைய பலனை என்னிடத்திலிருந்து எடுக்க முடியாது. ஏனென்றால் நான் ஜெபிக்கிறவன். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபியுங்க, ஜெபியுங்க. அதிகமான நேரம் ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய வீட்டுக்குள்ள இருந்து ஜெப சத்தம் கேட்கணும். உங்களுடைய உள்ளத்துல இருந்து ஜெப சத்தம் கேட்கணும். உங்களுடைய இருதயம் தேவனோடு கனெக்ட் ஆகியிருக்கணும். எப்ப பார்த்தாலும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், நீங்க போதும் அப்பா எனக்கு என்று சொல்லி அந்த ஜெப சிந்தையிலே நம்ம இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. கீர்த்தனையில் ஒரு அருமையான பாடல் உண்டு, ஜெபசிந்தை எனில் தாரும் தேவா. ஆமென். அவ்வளோ ஒரு நல்ல பாடல். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா எனக்கு ஒரு ஜெப சிந்தை தாங்கப்பா என்று நீங்க ஜெபிக்க 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 கர்த்தருடைய வல்லமை இறங்கும். அந்த ஜெப ஆவியினால கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஆமென். சாத்தான் அந்த
ஜெப நேரத்தை திருடும்படிதான் அநேக நேரங்கள்ல நமக்கு விரோதமா வருவான். ஆனா நம்ம தைரியமா இருக்கணும். நம்ம சோர்ந்து போகக்கூடாது, ஜெபத்துல சோர்ந்து போகக்கூடாது, ஜெபத்துல விட்டு கொடுத்துடக்கூடாது, நம்முடைய பலனை அவன் திருடி விடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 12:9 வாசிக்க கேட்கலாமா? அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் பலவீனமானவர்கள் தான், பலவீன பாண்டம் தான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு விசேஷித்த பலம் ஆண்டவருடைய கிருபையில இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பலத்தால் நாம் நிரப்பப்படுவதற்கு இன்னொரு காரியம் கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், எனக்கு பலவீனமா இருக்கிறது ஆண்டவரே, இந்த சாத்தான் அடிக்கடி என்னை பலவீனப்படுத்துகிறான், என்னை சோர்ந்து போக பண்ணுகிறானே என் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொண்ட பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், கவலைப்படாத, என் கிருபை உனக்கு போதும். அந்த கிருபை என்ன செய்யும்? உன்னுடைய பலவீனத்திலே உன்னை பலப்படுத்தும். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பலம், உங்களுடைய மகாபலம் எதில் அடங்கி இருக்கிறது தெரியுமா? எதுல இருக்கிறது தெரியுமா? கர்த்தர் கொடுத்த அந்த கிருபையில தான் இருக்கிறது. கிருபை, கிருபை. ஆமென், கிருபைன்னு சொல்லுங்களேன், எவ்வளோ சந்தோஷம். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாதிருப்பதும் நாம் நிற்பதும் கர்த்தருடைய கிருபை தானே. இந்த உலகத்துல நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம்னா ஒன்றும் கிடையாது, கர்த்தருடைய கிருபை. இன்னைக்கு நம்முடைய பலவீனங்களிலே கர்த்தர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறாரே என்றால் வேற ஒன்றும் கிடையாது. நம்முடைய பலமோ நம்முடைய பராக்கிரமும் அல்ல, ஆண்டவருடைய பலம். ஆமென், ஆண்டவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அப்போ இந்த கிருபை நம்மை தாங்கும் பொழுது பவுல் சொல்லுகிறார், இந்த பலவீனங்களிலே கர்த்தருடைய பலன் என்னை பலப்படுத்துகிறது. அதனாலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொல்லி பவுல் முழக்கமிடுகிறார். இந்த பிசாசுடைய கிரியை என்ன தெரியுமா? இந்த பலனை பிடிச்சி பிடுங்கிறணுமே. இவன் கிருபையின் மேல கிருபை அடைந்து மகாபலன் அடைந்து கொண்டிருக்கிறானே. பலவீனங்களை கொண்டு வந்து பார்க்கிறேன், சோர்வுகளை கொண்டு வந்து பார்க்கிறேன், ஆனாலும் அந்த கிருபையை சார்ந்து கொள்ளுகிறானே. இந்த பலனை எப்படியாவது திருடிடணுமே என்று, சிறுமைப்படுத்திடணுமே என்று சொல்லி பிசாசு சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான், அந்த தெளிலாளை போல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த கிருபை எப்போ வரும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கிறது, 1 பேதுருல சொல்லப்பட்டிருக்கிறது, லூக்கால சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த சாத்தான் பண்ணுகிற காரியம், இந்த கிருபையை எடுத்து விடும்படி பெருமையை கொண்டு வருவான், பெருமையை கொண்டு வருவான். அநேக சந்தர்ப்பங்கள்ல பெருமை, நான் நல்லா ஜெபிக்கிறேன், நான் நல்லா பைபிள் வாசிக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், நல்ல ஞானத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், நான் உபவாசம் பண்றேன், அப்படி இப்படின்னு இதுலயே ஒரு பெருமை. குடும்பத்தை குறித்த பெருமை, நம்முடைய படிப்பை குறித்த பெருமை, நிறைய பெருமை, நிறைய பெருமை. யாராவது ஒருத்தர் உங்களை புகழ்ந்துட்டா போதும், அவ்வளவுதான் பெருமை. இது சாத்தானுடைய தந்திரம், சாத்தானுடைய தந்திரம். ஆமென். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன செய்யணும்னா, ஆண்டவரை நோக்கி, அப்பா என்னை பலப்படுத்துங்கப்பா, எனக்கு கிருபை தாங்க, எனக்கு தாழ்மை தாங்க, உங்களுடைய கிருபை என்னை தாங்கினால் போதும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். நேபுகாத் நேச்சாரை குறித்து பார்க்கிறோம். அவ்வளோ கிருபை பொருந்திய ஒரு தெய்வம், ஒரு மனிதன். ஆண்டவர் அவ்வளோ அழகா சொப்பனத்துல நிறைய காரியங்களை தானியேல் மூலமாய் வெளிப்படுத்தினார். ஒரு ராஜ்யபாரத்தை நிலைநிறுத்தினார், பெரிய அரண்மனை கட்ட வைத்தார், அவ்வளோ அவனுடைய வாழ்க்கையை உயர்த்தினார். ஆனா அவன் ஒரு நாள் சொன்னான்,
என்னுடைய மகிமை பிரதாபத்துக்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். அப்ப அது சொன்ன உடனே அந்த வார்த்தை அவனுடைய வாயில இருந்த உடனே வேதம் சொல்லுகிறது அவனுடைய பலன் எல்லாம் குறுகி போய் அவன் ஒரு மனுஷனின் தள்ளப்பட்டு ஒரு மிருகத்தை போல் ஆகி அந்த தரையில விழுந்து புல்லை மேய்ந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த நேபுகாத்நேச்சார். அவ்வளவு பெரிய ராஜா, கனம் பொருந்தினவர். ஆனா அந்த பெருமையினால அவருடைய பலமெல்லாம் போய் அவர் சிறுமைப்படுத்தப்பட்டு அந்த மாடுகளோடு கூட மிருகங்களோடு கூட புல்லை மேய்ந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ராஜ போஜனம், எவ்வளோ ராஜ போஜனம் இல்லை, ஆனா புல்லை மேய்ந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பலம் எதுல இருக்கிறது? கிருபையில் இருக்கிறது. ஆனா அந்த கிருபையை போக்கடிக்க இந்த பெருமை நமக்கு வேண்டாம், பெருமை நமக்கு வேண்டாம். ஆமென். யாராவது புகழும்போது சொல்லிருங்க, ஓ பிசாசு வந்துட்டான், நம்மளை கீழே விழத்தள்ள வகை பார்க்கிறான் என்று நீங்க சொல்லி சுதாரித்து கொள்ளணும். எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் அவருடைய கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, இந்த கிருபையை எப்பொழுது நாம் இழந்து விடுகிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15, 16 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? எபிரேயர் 12, 15, 16. ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளை திரும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேக தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கிறோம், ஒருவனும் கிருபையை இழந்து போகாதபடிக்கு, ஒருவனும் கிருபையை இழந்து போகாதபடிக்கு. பிசாசு இந்த கிருபையை, கர்த்தர் கொடுக்கிற பலமாகிய கிருபையை இழந்து போகும்படி கசப்புகளை விதைப்பான். அண்ணன் தம்பிக்குள்ள கசப்புகள், பெற்றோர் பிள்ளைகளுக்குடைய கசப்புகள். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொல்ல போற, அப்பா இந்த கசப்பான வேர் எனக்குள்ளே முளைத்து எழும்பி கலகம் பண்ணாதபடிக்கு, அந்த கிருபையை போக்கடிக்காதபடிக்கு ஆண்டவர் இந்த கசப்புகளை வேரோடு எடுத்து போடுகிறேன்னு சொல்லுங்க. உண்மையிலே இன்னைக்கு இந்த பிரசங்கம் ரொம்ப நேரம் பண்ணணும், ஒரு 2 மணி நேரம். ஆனாலும் அந்த வார்த்தைகளை கொடுத்து உங்களை ஜெபிக்க வச்சு அப்படி பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் குறுகிய நேரத்தில் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வசனங்களை எழுதி வைத்து வீட்டில் உட்கார்ந்து ஒவ்வொரு நிமிஷம் இன்றைக்கு இரவு முடிஞ்சா யாரோடு நான் கசப்பாக இருக்கிறேன், எனக்குள்ள என்னென்ன கசப்புகள் இருக்குது. அன்னைக்கு ஏசாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னுடைய சகோதரனாகிய யாக்கோபு ஆசீர்வாதத்தை திருடி கொண்டதினால, ஏமாற்றி கொண்டதினால கசப்பு, நியாயமான கசப்பு தான், நியாயமான ஒரு கசப்பு தான். ஆனா வேதம் சொல்லுகிறது, இந்த கசப்புனால ஏசா தன்னுடைய கிருபையை இழந்து விட்டான், அவனுக்குரிய கிருபையை இழந்து விட்டான். அது மாத்திரமல்ல, ஒருவேளை போஜனத்துக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தையே இழந்து போய்விட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோனால ஒரு அருமையான வசனம் உண்டு, நமக்கு தெரியும். 2ஆம் அதிகாரத்துல, தங்களுக்கு பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாயை, இந்த உலகமே மாயை. இங்க பாருங்க, அந்த யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சிவப்பான கூழ் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததாம், அதை பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருந்துச்சான். அது ஒரு பொய்யான மாயையான கூழ். ஆனா அவன் நினைச்சான், எனக்கு இந்த ஒரு வேளை எனக்கு சாப்பாடு வேணும், அதுக்காக எனக்கு இந்த கூழ் வேணும், இந்த சேஷ்ட புத்திர பாகமே போனா கூட பரவாயில்ல, நீ வச்சுக்கோ என்று சொல்லி அவன் அந்த அவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போனான். காரணம், இந்த ஒருவேளை போஜனத்துக்காக, உலக பிரகாரமான மாயையான காரியங்களுக்காக, சாப்பாட்டுக்காக, உலக ஆசாபாசங்களுக்காக, உலக சிற்றின்பங்களுக்காக இந்த கிருபையை அவன் போக்கடித்து விட்டான், கிருபையை இழந்து விட்டான், சிறுமைப்படுத்தப்பட்டான். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய மகா பெரிய பலம் எதுல இருக்கிறது? தேவனுடைய கிருபைதான் நம்மை பலப்படுத்துகிறது. அதை அறிந்தவர்களாக
பொய்யான மாயையை பற்றக்கூடாது, கசப்பு வரக்கூடாது. இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே யாரிடமாவது நீங்க கசப்போடு இருந்தா நீங்க மன்னிப்பு கேட்டுருங்க. நீங்க மன்னிப்பு கேட்கறதுல தப்பே கிடையாது. நீங்க மன்னிப்பு கேளுங்க. நீங்க தப்பு பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, மன்னிப்பு கேளுங்க. ஒரு ஐக்கியம் வந்துடும், ஒரு சந்தோஷம் வந்துடும், ஒரு சமாதானம் வந்துடும் குடும்பத்துல. அது நிமித்தம் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்க நினைக்கலாம், நான் மன்னிப்பு கேட்டேன்னா நான் தப்பு பண்ணது மாதிரி ஆயிடுச்சே அப்படி நீங்க நினைக்கலாம். நினைச்சிட்டு போகட்டும். நம்ம ஆண்டவர் உங்களை குறித்து என்ன நினைக்கிறார், உங்களுக்குள்ள பலம் இன்னும் அதிகமாகவே தவிர நீங்க சிறுமைப்படுத்தப்பட மாட்டீர்கள். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க. அப்பா, என்னுடைய பலனை திருட ஆண்டவரே, இந்த கிருபையினால வருகிற பலனை திருட ஆண்டவரே, சாத்தானுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், இடம் கொடுக்க மாட்டேன். உம்முடைய கிருபையை நான் காத்துக்கொள்வேன், கிருபையை நான் பொக்கடிக்க மாட்டேன், இந்த கிருபையை நான் இழக்க மாட்டேன். கிருபையின் மேல் கிருபை பெறுவேன், கிருபையில வளருவேன், கிருபையில பெருகுவேன். ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை நம்ம எல்லாம் வாசிக்க போகிறோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். உபாகமம் 8:3-4 வசனங்கள். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். அடுத்த வசனம், இந்த 40 வருஷமும் உன்மேலிருந்த வஸ்திரம் பழமையாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஆமேன், ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், உன்னுடைய கால் வீங்கவில்லை. 40 வருஷமும் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திர பாதையில கர்த்தர் நடத்தினார். ஆனால் வேதம் சொல்லுகிறது உன் கால் வீங்கவில்லை. ஆமென். அவ்வளோ பெரிய ஒரு பலம் அவர்கள் மேல இறங்கி வந்ததற்கு காரணம், அவர் ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் என்று அறியும்படிக்கு, உணர்த்தும்படிக்கு வானத்திலிருந்து மன்னாவினால் போஷித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கும்படி மன்னாவினால போஷித்தார். அந்த மன்னாவினால அவர்கள் 40 வருஷம் நடந்தார்கள். அந்த மன்னாவினால வனாந்திர பாதைதான், ஆனால் அவருடைய கால்கள் வீங்கவில்லை. அவர்களில் இன்னொரு வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்குள் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. காரணம் அந்த மன்னா. ஆமேன், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாட்களில வானத்திலிருந்து இறங்கின மன்னா, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னா எது தெரியுமா? ஜீவ வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகள். ஆமேன். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆமேன். மத்தேயுல திரும்ப ஆண்டவர் சொல்லுகிறார், பிசாசு கொண்டு வருகிறான், ஆண்டவருடைய பலத்தை திருடுகிறதுக்கு வருகிறான், எப்படியாவது கீழே விழத்தள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆமேன். இன்னைக்கு உங்களுடைய பலன் என்ன தெரியுமா? எதுல இருக்கிறது தெரியுமா? வசனத்துல இருக்கிறது. ஆமேன். வசனத்துல இருக்கிறது. வசனம்தான் பலன். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போமே. 1 ராஜாக்கள் 19:8 வசனம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஆமேன், ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அந்த ஏற்கனவே சொன்ன வசனத்துல 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மன்னாவின் பலத்தினால நடந்தார்கள். இங்க பார்க்கிறோம், எலியா போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் நடந்து போனான். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை வாசிக்க அதை தியானிக்க ஆண்டவர் நமக்குள்ளே ஒரு பலனை கொடுக்கிறார். அந்த போஜனத்தின் பலன், ஸ்பிரிச்சுவல் ஃபுட் உடைய பலன் நம்மை ஓட வைக்கும், கர்த்தருக்காக ஓட வைக்கும். ஹல்லேலூயா. ஆனா நீங்க பைபிள் வாசிக்காம விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், அவ்வளவுதான். ஆத்துமா சோர்ந்து போகும், அப்புறம் பலன் குறைந்து போகும், அப்புறம் சாத்தான் ஈஸியா வந்து நம்முடைய பலனை திருடி விடுவான்.
அதனாலதான் அந்த சாத்தா என்ன செய்வான்னா, நம்ம எப்படியாவது வசனத்துக்கு கீழ்ப்படிய கூடாது என்று எப்பொழுதுமே வகை தேடி சுற்றி திரிவான். ஆண்டவர் சொல்லும்பொழுது ஒரு விதைக்கிறவனுடைய உவமையை சொல்லும்போது சொல்லுகிறார், வழியருகிறே அந்த நிலத்துல விதை விழுகிறது, விழுந்த உடனே சாத்தா என்ன செஞ்சிட்டான், தூக்கிட்டு போயிடுறான். ஏன்னா அது முளைத்து பலன் கொடுக்க கூடாது என்பதற்காகவே சாத்தான் திருடிட்டு போயிடுறான். இன்னைக்கு கேட்குற இந்த சத்தியம் உங்களுடைய உள்ளத்துக்குள்ள நீங்காமல் இருக்கணும். என்னுடைய பலனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என்னுடைய பலனை சாத்தான் திருட விட மாட்டேன். இந்த வசனத்தினால தான் எனக்கு ஒரு பலன். ஆகவே பைபிள் வாசிப்பேன் டெய்லி, அந்த பைபிள் வசனங்களால் என்னுடைய இருதயத்தை நிரப்புவேன் என்று சொல்லி 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 நீங்க வசனங்களை உட்கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள்ல, இந்த வசனத்தை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாய் இருக்கிறது. ஆமேன். உங்களுடைய மகா பெரிய பலன் எதனால் உண்டாயிருக்கிறது என்று ஒரு கேள்வி கேட்டா நீங்க சொல்லணும், கர்த்தருடைய வார்த்தையினால. ஆமேன். ஒவ்வொரு நாளும் இந்த வசனங்களை நான் உட்கொள்ள 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 என்னை பலப்படுத்துகிறது. என்னுடைய ஆத்துமா பலனடைகிறது. என்னுடைய ஆத்துமா பலனடையும் போது ஆவி பலனடைகிறது. ஆவி பலனடையும் பொழுது சரீரம் முழுவதுக்கும் ஒரு ஆரோக்கியம் கிடைக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில வசனத்தினால கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட வீடு அசையாது, ஏனென்றால் அது ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது, வசனத்தை தியானிக்கும் பொழுது, வசனத்தினால உங்களுடைய ஆத்துமா நிரப்பப்படும் பொழுது அது உங்களுக்கு ஒரு பலனாய் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா இந்த சாத்தான் என்ன செய்வான் தெரியுமா, இந்த பலனை திருட பார்ப்பான். ஏவாளுக்குள்ள நுழைஞ்சு ஆண்டவர் ஏதாவது சொன்னாரா, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாதே என்று சொல்லி அவனுடைய பலனை, ஏவாளுடைய பலனை திருடி விட்டான். ஆமென். ஹல்லேலூயா. வேதத்திலே பார்க்கிறோம், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, வாலிபர்களே நீங்கள் பலவான்களாயிருக்கிறீர்கள், காரணம் வேத வசனம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. ஆமென். அந்த வசனம் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கிறதுனால நீங்கள் பலவான்களா இருக்கிறீங்க, நீங்க பொல்லாங்கானை ஜெயிப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்தினால நீங்க ஸ்ட்ராங் ஆக 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 பிசாசு எவ்வளவுதான் சுற்றி வந்தாலும், உங்களுடைய பலனை திருட வந்தாலும் அவன் திருட முடியாது, உங்களை சிறுமைப்படுத்த முடியாது. ஆண்டவரை போல இப்படி சொல்லி இருக்கிறதே, எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிறதே என்று சொல்லி பிசாசை ஜெயிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய மகா பெரிய பலம் எதுல இருக்கிறது என்று கேட்டா நீங்க வசனத்தில் இருக்கிறது. ஆமென். இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். ஜெபிக்கிறதுக்கு முன்பாக ஒரே ஒரு வசனத்தை, உங்களுக்கு தெரிந்த வசனத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். லூக்காவில் பார்க்கிறோம், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நீங்கள் நிரப்பப்படணும். பரிசுத்த ஆவியின் பலம் நமக்குள்ளே இருக்கும். ஹல்லேலூயா. இந்த மகா பெரிய பலம் பரிசுத்த ஆவியினால வருகிறது. ஆனா சாத்தான் இந்த பரிசுத்த ஆவியை நம்மிடத்துல இருந்து எடுத்து போட, எப்படி சிம்சோனுக்குள்ள கிரியை செய்து கண்களின் இச்சையை கொண்டு வந்து பலவிதமான காரியங்களை கொண்டு வந்து அந்த பலனை பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு வெளியே போகும்படி இந்த பிசாசு செய்தானோ, அதே போல இன்றைக்கும் பரிசுத்த ஆவியில நம்ம நிரம்பி ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தருடைய பலன் நம்மை மூடும். கர்த்தருடைய பலனால் கர்த்தர் நம்மை இடைக்கட்டுவார். ஆனா இந்த பரிசுத்த ஆவியை எடுத்து போடக்கூடிய பல சந்தர்ப்பங்களை சாத்தான் கொண்டு வருவான். ஆனா விட்டு கொடுக்க கூடாது. அன்னைக்கு அனனியா சப்பீராள் தங்களுடைய பலனை விட்டு கொடுத்துட்டாங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பொய் சொல்லி விட்டு கொடுத்துட்டாங்க. விளைவு மரணத்தை சந்தித்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தாவீதுடைய வாழ்க்கையில அவன் பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறதுனால, ஆவியானவர் அவனுக்குள்ளே இருந்ததுனால தான் அவ்வளோ பெரிய கோலியாத்தை சந்திக்க முடிந்தது. ஆனால் அபிஷேகம் பெற்ற சவுல் தான். ஆனால் அந்த கோலியாத்துக்கு முன்பாக அவன் எல்லா பலனையும் இழந்து போய்விட்டான். இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, இந்த பலனை சாத்தா திருட நான் விட மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம். ஆண்டவரே, அப்பா, இந்த பிசாசு எங்களுடைய பலனை திருட நாங்க விட மாட்டோம் அப்பா. ஆண்டவரே, அன்னைக்கு சிம்சோன் உம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் ஆண்டவரே. ஆனா உலக ஆசா பாசங்கள் இச்சைகள் இவற்றினால ஆண்டவரே தன்னுடைய பலனை இழந்து விட்டான், சிறுமைப்படுத்தப்பட்டு விட்டான். ஆனா இன்றைக்கு நாங்க இந்த பலனை திருட விட மாட்டோம்.
பிசாசு எடுக்க விட மாட்டோம். இந்த மகா பெரிய பலம் ஆண்டவரே, நீர் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது கொடுக்கிற பலம் ஆண்டவரே. அப்பா, கிருபையினால கிடைக்கிற பலம் ஆண்டவரே, வசனத்தினால கிடைக்கிற பலம் ஆண்டவரே, அப்பா ஆவியினால கிடைக்கிற பலம் ஆண்டவரே. எக்காரணம் கொண்டும் உலக ஆசாபாசங்களோ உலக சிற்றின்பங்களோ ஆண்டவரே எங்களை உம்மையை விட்டு பிரிக்க முடியாதப்பா. இந்த மகா பெரிய பலமை எடுக்க முடியாதப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இதுவரைக்கும் பிசாசு பல விதங்களில எங்களோடு போராடி இருக்கலாம். ஆனா இனி இந்த லாக்டவுன் நாட்கள்ல இன்னும் அதிகமாக பலத்தின் மேல் பலனடைவோம். இயேசுவின் நாமத்தில் அப்பா, அவன் எங்களை சிறுமைப்படுத்த முடியாது என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே, கர்த்தரிலும் அவருடைய வல்லமையிலும் அவருடைய சத்துவத்திலும் பலப்படுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் பிசாசின் கிரியைகளை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் மாற முடியும். அப்பா, எங்களுக்கு அந்த பலனை தாங்கன்னு கேளுங்க. இன்னும் பலத்தின் மேல் பலனை தாங்கன்னு கேளுங்க. கிருபை போக்கடிக்க மாட்டோம் சொல்லுங்க. ஜெப வேளையை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் சொல்லுங்க. வசனத்தை விட்டு கொடுக்க மாட்டோம் சொல்லுங்க. அபிஷேகத்தை விட்டு விட மாட்டோம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரீகா ராபா ஷந்தா லாபா. ஒவ்வொருவர் மேலும் ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த பலனை காத்து கொள்ள விரும்புகிறார்களோ அவர்களை இன்னும் பலப்படுத்துவீராக, இன்னும் பலப்படுத்துவீராக. உம்முடைய சத்துவத்தினால் நிரப்புவீராக. வார்த்தையில் இருக்கிற பலன், ஜெபத்துல இருக்கிற பலன், உமக்கு காத்திருக்கிறதுனால வருகிற பலன் அப்பா, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால வருகிற பலன், எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய வல்லமையினால வருகிற பலன் இவர்களை நிரப்பட்டும் அப்பா, நிரப்பட்டும் அப்பா. கசப்புகளோ விரோதங்களோ வைராக்கியங்களோ உலக ஆசா பாசங்களோ இச்சைகளோ உலகத்துக்கு ஒத்த வேஷமோ உம்முடைய பிள்ளைகளுடைய பலனை திருட முடியாது, உம்முடைய பிள்ளைகளை சிறுமைப்படுத்த முடியாது என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட நீ பேசுகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த பலனை காத்துக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய், புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய், புதுபலன் அடைந்திடுவேன் நான், புதுபலன் அடைந்திடுவேன், புதுபலன் அடைந்திடுவேன் நான், புதுபலன் அடைந்திடுவேன். சாத்தாடின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பார், சிலுவையை சுமந்திடுவார், ஜெயக்கொடி ஏற்றிடுவார். சாத்தாடின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பார், சிலுவையை சுமந்திடுவார், ஜெயக்கொடி ஏற்றிடுவார். புதுபலன் அடைந்திடுவேன் நான், புதுபலன் அடைந்திடுவேன், புதுபலன் அடைந்திடுவேன் நான், புதுபலன் அடைந்திடுவேன், புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய், புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசினார் அல்லவா? ஒவ்வொரு நாளும் இந்த பலனை காத்துக்கொள்ளணும், இந்த பலனை பெருக்கிக் கொள்ளணும், இந்த பலனை சாத்தான் திருட விடவே கூடாது. ஆமென். இன்னும் நிறைய விதங்கள்ல கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். ஆனா ஒரு நாளும் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளை எல்லாரும் நம்ம சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.